ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல எழுந்து வரும்போதே கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டே ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. கம்ப்ரஸர் வீணாக போச்சா என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு பேக் சைடு. அதனால் உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே வாடி வதங்கி கூலிங்கே ஆகவே இல்லை. இதை நான் கவனிக்கவே இல்லை, எப்பயும் போல தான் அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தண்ணிலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு நைட்டு. அதுக்கப்புறம் எல்லா காய்கறிகளும் எடுத்து வெளியில் வச்சிட்டோம். இல்லைனா நைட்டு ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே காய்கறி வீணாக போயிருக்கும். சந்தையிலேருந்து அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் வாங்கிட்டு வந்தேன். சரி, வெயில் நாளாக இருக்குது, அடிக்கடி போக முடியாது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருந்தது. இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 2 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளுமே ஒரு மாதிரி வாடி வதங்கி போயிடுச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லைனா இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்ன காரணம்னு தெரில, ஃப்ரிட்ஜுக்கு ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. எனக்கு வேறு பயம், அங்கங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் வெடிக்குதா, இது ஏதாவது மிஸ்டேக் ஆகி என்னன்னு தெரியலன்ட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம் நாங்கள். இந்த கொத்தரங்காய்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அன்றைக்கி. வத்தல் போட்டது போக மீதி இது கொத்தரங்காய் வத்தல் போட்டுட்டேன். சரி, இந்த மீதி காய்கறிலாம் வேறு ஏதாவது பண்ணுவோம் பச்சை காய்கறிகள் சமைக்கிறதுக்குன்னு பார்த்தா கடைசியில் இப்படி இருக்குது. அது எல்லாத்தையும் 2 நாளில் எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும். வருஷப்பருப்பு வேறு வருது. அதுக்குள்ளே எல்லாமே இப்படி தலைக்கீழாக மாறி போச்சு. நம்ம வீட்டு தோட்டத்தில் செம்பருத்தி பூ நிறையா பூத்துருந்துதா, சாமிக்கு போக மீதியெல்லாம் இப்போ டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி டீ தான் ஃப்ரீயாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இது உடம்புக்கு ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருக்கேன். போட்டு எங்கள் அம்மா வீட்டில் என் தம்பி போட்டு தருவான், குடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். இங்கே லெமன் டீ, லெமன் கிராஸ் இருக்குது, பிளாக் டீ, இந்த மாதிரி தான் நாங்கள் குடிப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அங்கே குடித்து பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. அதனால் சரி, பூ ஒருத்தரம் இருக்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை 2 கிளாஸ் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு பூ இதழ்களை போட்டுட்டு, அப்புறம் இது க்ரீன் டீ லீஃபு ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது. நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதோட இலைகள் கொஞ்சம் போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கொதிக்க விடணும், இல்லை கொதிக்க வெந்நீரில் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். க்ரீன் டீக்கு அப்படி தான் மெத்தடு க்ரீன் டீ போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. நான் எப்பயுமே என்ன பண்ணேன், தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த லீஃப் எல்லாம் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபில்டர் பண்ணி தேன் கலந்து குடிப்போம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா இலையெல்லாம் நல்லா பெருசாகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே இன்றைக்கி ஃப்ரீயாக தான் பெருக்கிட்டுருக்கா வாசல். அவள் ரொம்ப நாள் ஆச்சு வாசல் பெருக்கி. இப்போ ஸ்கூல் டைமுங்கிறதுனால வெளியிலே வர முடியல. இப்போ வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடணும். பெரிய பெரிய கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதாவது பெருக்கி வரணும் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ அவள் பெருக்கிட்டுருக்கா. பார்த்திங்கன்னா ஒரு இலை கூட அசையவே இல்லை. அந்த அளவுக்கு கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. எப்பயுமே இங்கே பார்த்திங்கன்னா காற்று இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வேப்ப மரத்தில் இருக்கிற இலை கூட அசையவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலையாக இருந்தது. காலையிலேயே மழை வர மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதனாலேயே உடம்பு எல்லாருக்குமே ஹீட்டை கிளப்பி விட்டு சளி இருமலோட காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனையாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் தேன் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. இதனுடைய தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நேச்சுரலாக அவங்களே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை தான் சர்க்கரையெலாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்கள் தேன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள். செம்பருத்தி பூக்குள்ளது, அந்த க்ரீன் டீக்குள்ளது எல்லாமே இறங்கி சூப்பராக நல்ல ஒரு கலர் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. குடிக்கவும் நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஹார்ட்டுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இனி பூவெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தயாரிக்கும் போது தேங்காய் எண்ணெய்க்கு செம்பருத்தி பூ போடுவேன். இப்போ டீ போட்டு எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் இருக்குது. நம்ம ஃப்ரீயாக தான் டெஸ்ட் பண்ணுறா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. அவளுக்கு இந்த டீ காஃபிலாம் குடிக்க மாட்டான். சரி, இதை குடிமா அப்படின்னோடனே இதை குடித்தா சுட வாயில் ஊற்றிட்டா. அதுக்குள்ளே நம்ம செல்லக்குட்டி வந்துட்டாங்க. ரொம்ப அப்படியே பாடி பில்டிங்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கா. இப்போல்லாம் லீவ் விட்டாங்கல்ல, அதனால் இப்போ ஸ்கூல் போகிற வேலை இல்லைல்ல, அதனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் க்ரீன் டீ குடிப்பா. இப்போ இது கலராக இருந்தோடனே வேண்டாம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் அக்காவும் சமாதானம் ஆகிட்டு அழகாக குடிக்க ஆரம்பித்தா. ரொம்ப அக்காவும் தங்கச்சியும் இவ்வளோ அன்னோன்யமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடித்தடியும் நடக்கும், அன்பாகவும் 2 பேர் இருந்துப்பாங்க. அது இப்போ நித்யாவுடைய வளர்ச்சியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது பால் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு டீ போடணும்.
அப்புறம் பையன் வந்து ரோஸ் மில்க் கேட்டான். அதனால் சரி எக்ஸ்ட்ராவே பாலை காய்ச்சிட்டு இன்றைக்கி ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது. அதனால் காய்ச்சி வச்சுட்டு அப்புறம் பபுளுக்கு எல்லாருக்குமே தேவைப்படும். அதனால் ஒரு லிட்டர் போட்டு நல்லாவே காய்ச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சு காய்ச்சி வைக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சடனாக ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. இதை உட்காந்து அமர டீயை குடிச்சிட்டு இருந்தா கொஞ்சம் ரசித்து. இப்போல்லாம் அவள் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாக இருக்குது நித்யஸ்ரீக்கு. நம்ம வேணான்னு சொன்னால் அது கரெக்டாக விட்டுருவா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு சப்ஜி மாதிரி பண்ணிவிட்டு பூரி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு. யாருக்கு பூரி வேணுமோ பூரி, சப்பாத்தி சாப்பிட்றவங்க சப்பாத்தி அப்படிங்கிற மாதிரி. நானும் நித்யஸ்ரீலாம் சப்பாத்தி, அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாருக்கும் பூரி. அதனால் ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெங்காயம் பூண்டு எப்பயும் போல் அந்த மசாலாலாம் போட்டு செய்கிறது. நம்ம நித்யஸ்ரீக்கு எத்தனை பூரி வேணும்னு கேட்டால் 3 பூரி வேணும்னு கேட்டால் சரி ஓகே. அவள் சப்பாத்தி சாப்பிடுவா, இருந்தாலும் சரி பூரினா எனக்காக ஒரு நாள் தானே அப்படின்னால சரின்னு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா குண்டு குண்டாக எம்மியாக சூப்பராக வந்தது பூரி. ரொம்ப நாள் ஆச்சு பூரி செஞ்சு. சரி குழந்தைங்களுக்கு ரொம்பவும் சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்கள்ட்ட வந்து டயட்னு சொல்லி அவங்களுக்கு உடம்புக்கு தேவை தான், அதெல்லாம் ஆயில் ஃபுட்டெல்லாம் தேவை தான், நமக்கு தான் வந்து தேவையில்லை. அப்புறம் தக்காளி தொக்கு கொஞ்சம் பண்ணியாச்சு சப்பாத்திக்கு தொட்டுக்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்து வளர்க்கணும். நம்ம டயட்டுங்கிற பேரில் அவங்கள வந்து ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் உண்டாக்கிடக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜி ஒரு இது கொடுத்தாச்சு அவளுக்கு. காலையில் டிஃபன் முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் சாதம். இப்போல்லாம் வந்து நேரத்தோடு எல்லாமே முடிச்சிடுறேன் வேலையெல்லாம். மத்தியானம் போய் அடுப்படியில் நின்றுட்டு சமைக்கலாம் முடியல. வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது மத்தியானத்தில். ஜலப்பிரளயமாக எடுத்து உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு வேர்த்து கொட்டி உடம்பு பலகீனமாகிடுது. அதனால் சாதம் வடித்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான். நல்லா எம்மியாக சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நிறைய காய்ச்சி கிடக்கு. இனி பறித்து யாருக்காவது கொடுக்கணும். ஏன்னா அளவுக்கு மீறி நம்மளும் சாப்பிட முடியாதுல்ல. அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அது காய்ச்சிகிட்டே தான் இருக்கும். இனி இந்த சீசன் முடிகிற வரைக்கும் பாருங்கள் நிறைய காய்க்கும். இது நாட்டுக்காய். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அதுதான் அந்த மண் சட்டியில் செய்கிறதுக்கான ஒரு மகத்துவம். அந்த நம்ம வைக்கிற குழம்பு எது செஞ்சாலுமே வீணாக போகாது. அதே மத்தியானத்துக்கு புடலங்காய் பொரியல், அது தேங்காய் போட்டு இறக்கணும். அவ்வளோதான் சமையல் சிம்பிளாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் நிறையா மருதாணி இருந்தது. சரி பசங்க வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து மருதாணி வச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் நித்யா பிரியா போய் மருதாணி பறிச்சிட்டு வந்தாங்க. அது இது ஃபஸ்ட் டைம். நித்யா தொடவே மாட்டா, அதில் முள் குத்துமா தொட மாட்டா. இப்போ தான் உட்காந்து அதை எப்படி அந்த இடத்துல இறையெல்லாம் பிச்சு எடுக்குதுன்னு சொல்லி கொடுத்தேன். அது அவசரம் நினச்ச மாதிரி கையில் ஒன்று சுருக்குன்னு குத்தின உடனே வேண்டாம் அப்படின்னா, இருந்தாலும் அது கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரிம்மா பொறுமையாக செய்யின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி சின்ன சின்ன வேலைகளாம் அப்படியே கற்றுக்கிட்டு வந்துட்டானா ரொம்ப சந்தோஷம். ஃப்யூச்சரில் எதை பற்றியும் அவள் பயப்படக்கூடாது. எதை கண்டும் அவளுக்கு ஒரு அச்சம் வரவே கூடாது. அப்படி சூப்பராக ஒரு செல்லக்குட்டியை வளர்க்கணுன்னு ஒரு ஆசை. பின்னாலே அவங்க அப்பா இருக்காரா, அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹேர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரண்ட்டில். ஏன்னா அப்படியே ஃபுல்லாக வழித்து வரனா ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. சின்ன குழந்தைக்கு அப்படி போட்டு ஃபுல்லாக வரவும் இல்லை. அதனால் சரி கொஞ்சமாக எப்பயுமே முன்னாலாம் அவளுக்கு வந்து வெட்டியிருக்கேன். அதேமாதிரி வெட்டியாச்சு.